சண்டே வந்துட்டாலே சிக்கன் மட்டன் மீன் இது 3 தவிர வேறு எதுவுமே வாங்குறது கிடையாது இப்போ ரீசெண்டாக. ஸோ இன்றைக்கி வந்து எறா வாங்கலாம்னு சொல்லிட்டு அதுதான் வாங்கிட்டு வந்தோம். எறா வாங்கி கிரேவி மாதிரி செஞ்சுட்டு ரைஸ் வச்சு சிம்பிளாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அரிசி காலையிலே ஊற வச்சிருந்தேன். ஸோ அதையும் அரைச்சிக்கிட்டே சமைச்சிட்டோம் அப்படின்னா 2 வேலையும் ஒன்றா முடிஞ்சிடும் சொல்லிட்டு இந்த ஒரு சைடு கிரைண்டரில் அரிசி உளுந்து எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு இந்த சைடு கிரேவி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த கிரேவி வந்து ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். அதே சிக்கன் கிரேவி டேஸ்ட்லேயே தான் இருக்கும். அந்த கிரேவி மாதிரியே தான் நானும் வைப்பேன். ஃபஸ்ட்டு வடகம் போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கிட்டு எண்ணெயிலேயே அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கின பிறகு அந்த பிராணையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், சீரகம், சோம்புத்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் மசாலா ஐட்டங்கள் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மசாலாலாம் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சு வரும் பொழுது நம்ம கொஞ்சம் பெப்பர் போட்டுட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா செம சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடும். ஒரு பக்கம் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு, ஒரு பக்கம் சாதமும் ரெடி ஆயிடுச்சு, ஒரு பக்கம் மாவும் அரைச்சி அதையும் உப்பு போட்டு கரைச்சி அதுவும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஒரு சிஸ்டர் கேட்டுட்டு இருந்தாங்க, நீங்கள் எப்போ பார்த்தாலும் வேலை பார்த்துட்டே இருக்கீங்களே, எப்படி இவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம ஒரு ஏஜ் வரைக்கும் தாங்க இந்த பம்பரை மாதிரி சுற்றி வேலை பார்க்குறதெல்லாம் கடன்னு வேலை பார்க்குறதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நம்மளே பார்க்கணும்னு நினச்சாலும் கூட நம்ம உடம்பு அந்த அளவுக்கு பார்க்குற அளவுக்கு இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு முடியுதோ எவ்வளோ நாள் பார்க்க முடியுதோ அவ்வளோ நாள் நம்மளும் சுறுசுறுப்பாக இருந்து வேலை பார்ப்போம். அப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் ஆக்டிவாக நம்ம உடம்பை வச்சுக்க முடியும். இப்போவே நம்மளால் இந்த வேலை பார்க்க முடியல அந்த வேலை பார்க்க முடியல அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் சுத்தமாக எதுவுமே பார்க்க முடியாது. ஸோ அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேலைகளை பார்த்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.